ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். வரக்கூடிய ஜூலை மந்த்துக்கு உண்டான நம்மளோட சாய்பாபாவோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் பாபாவை வேண்டி நடந்த அற்புதங்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஏன்னா எதுக்காக நான் டைப் பண்ண சொல்கிறேன்னா, உங்களோட மெசேஜை பார்த்து சிலருக்கு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட வாழ்க்கையில் எதுவும் நடக்காமல் இருந்துகிட்ருக்கலாம். இதெல்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாகி அவங்களோட வாழ்க்கையிலையும் அந்த அற்புதங்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்ல. அப்போ அந்த இடத்துல நீங்கள் தான் ஒரு ஏஞ்சலாக இருப்பீங்க, அடுத்தவங்களோட லைஃப்பில் ஒரு பிரகாசத்தை உண்டு பண்ணுறதுக்கு. ஸோ யாரெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடந்த மிராக்கிள்ஸை மறக்காமல், சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, என்ன நடந்திருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஜூலை மந்த்துக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை பாபா வேண்டி நினச்சிக்கோங்க. அப்படி எந்த நம்பர் நினைக்கிறதுன்னு தெரியலன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 1, 2, 3ன்னு 3 சீட்டு போட்டு அதை குலுக்கி போட்டு பாபாவை நினச்சி ஒரு சீட் எடுங்க. அதில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்குன்னு வரக்கூடிய மெசேஜ் கரெக்டாக உங்களுக்காக மட்டுமே தான் வரும். அது நீங்கள் எப்படி சூஸ் பண்ணிங்கனாலும் சரி. ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். இந்த மந்த்து உங்கள் மேலே இருக்க நிறைய கார்மிக் பிளாக்கேஜஸ்லாம் ரிமூவ் ஆக போகுது. அப்படின்னா உங்களை அறியாமல் நீங்கள் நிறைய தவறுகள் செஞ்சுருக்கீங்க. அது தவறுகள் செய்யறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். நல்லதும் தவறும் எல்லாம் செஞ்சாதானே எது நல்லது எது தவறுன்னு டிஃப்ரென்ஸே நமக்கு தெரியும். ஸோ அது தவறு பண்ணது தப்பு இல்லை, ஆனால் அந்த தவறுகள் எல்லாம் திருத்தி அந்த மாற்றங்களை கொண்டுட்டு வரக்கூடிய டைம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். இதனால் ஏற்பட்டுட்டு இருந்த தடங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையிலேருந்து ரிமூவ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ்னால இந்த மந்த் உங்களுக்கு கிடைக்குது. பாபா உங்களுக்கு ஒரு கதை சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே காட்டி கொடுப்பாரு. உங்களோட கனவுகளில் ஒரு ஸ்டோரியாக க்ரியேட் ஆகலாம். இல்லை நீங்கள் எங்கேயாவது ஒரு படம் பார்க்குறதோ ஒரு சீரியல் பார்க்குறதோ யாராவது ஒரு சொல்கிற கதையோ இல்லை குழந்தைங்களுக்கு சொல்கிற ஏதோ ஒரு கதையை நீங்கள் கேட்குறதோ அந்த பாயிண்ட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜாக பாபா உங்களுக்கு கொடுப்பாரு. ஸ்டோரிஸ் மூலமா உங்களுக்கு நிறைய ஒரு மெசேஜாக இந்த மந்த் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களோட வாழ்க்கையில் மிராக்கிள்ஸ் கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது. அதுக்குண்டான நம்பிக்கையை மட்டும் நீங்கள் வச்சு காத்துட்ருங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன மாதிரி ஒர்க்கில் இருந்தீங்கனாலும் அந்த இடத்துல இருந்து அது லெவலப் ஆகிறதுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மந்த் ஏற்படுறதுக்கு உண்டான சான்சஸ் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் நிறைய விஷயத்துக்காக கிராட்டிடியூட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நன்றி உணர்வோடு கூட இருக்கவங்க கிட்ட இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பாபா கிட்ட நீங்கள் ரொம்ப பக்கத்தில் போகிறீங்க. அவர் பக்கத்துலேயே நின்று அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எடுக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் அந்த நன்றி உணர்வெல்லாம் காமிக்கிறப்போ உங்களுக்கு யாராவது பணம் ரீதியாக கொடுக்கறதுக்கு பணம் நீங்கள் கேட்டு உங்களோட கைக்கு வர்றதுக்கு நீங்கள் எதிர்பாராத டைமில் அவங்களாம் அந்த பணத்தை திருப்பி ஒப்படைக்கிறதுக்கு வர்றாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட இத்தனை நாளாக வாங்கி கொடுக்காம இவ்வளோ நாள் கழித்து கொடுக்குறேன்னு சொல்கிறத விட அந்த கொடுத்ததுக்கு தேங்க்யூ சொல்லிடுங்க. எப்படியோ உங்கள் பணம் உங்கள் கைக்கு வந்துடுச்சு. ஸோ அதுக்கு அதை தேங்க்யூ சொல்லி அந்த பணத்தை உங்களோட கையில் வாங்குங்க. அது இன்னும் பணம் பெருகக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்களுக்கு யாராவது சாப்பாடு போட்டு வைக்கிறாங்க, அதாவது நீங்கள் ஒரு அன்னதானத்தில் சாப்பிட்டீங்கனாலும் சரி, உங்களோட வீட்டில் சாப்பிட்டீங்கனாலும் சரி, உங்களோட வீட்டில் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒரு ஒய்ஃப் சாப்பாடு போட்டு தட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சாப்பாடை கொடுக்குறப்ப நீங்கள் அவங்களுக்கு டைரெக்டாக தேங்க்யூன்னு சொல்லி அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டீங்கன்னாலும் சரி, இல்லை உங்களோட வீட்டில் வேலை செய்கிறவங்க கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு தேங்க்யூன்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்றப்போ என்றைக்குமே உங்களுக்கு அந்த சாப்பாட்டுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக குறையில்லாமல் உங்களை சந்தோஷமாக வச்சுக்குவார். இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த மந்த்துக்கு உண்டான மெசேஜாக இருக்குது. ஓகே, இப்போ நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்கள். இந்த மந்த்து எப்படியா இருந்தாலும் நீங்கள் பிளானே பண்ணலனாலும்
பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவீங்க. அது எதிர்பார்க்காத நீங்கள் இந்த வாரம் போகணுன்னு நினைக்கிறீங்க, முடியல அப்படின்னாலும் நடுவில் ஏதாவது ஒரு நாள் இந்த மாதத்தில் பாபா கோயிலுக்கு போயே தீருவீங்க. ஷீரடி பிளான் பண்ணியிருக்கவங்க 100% நீ உங்கள் பிளான் சக்ஸஸ் ஆகும். ஷீரடி போயிட்டு வருவீங்க. எப்போ நீங்கள் ஏன்னா பாபா வந்து உங்களை கூப்பிடுறாரு இந்த மந்த்து போவீங்கன்றதுக்கு ரீசன் என்னென்னா, பாபா இஸ் காலிங் யூ, கம் மை சைல்டு அப்படின்னு பாபா உங்களை கால் பண்ணுறாரு உங்களுக்கு பிளெஸிங்ஸை வாரி வழங்குறதுக்கு. அதனால் பாபா கூப்பிட்றப்ப நம்ம போகணும்ல, போகிறதுக்கு உண்டான அமைப்பு அதுவாக ஏற்படும். நான் போங்கன்னெலாம் சொல்லலை, அது வந்து ஏற்படும். நீங்கள் போகிறப்ப உங்களோட எல்லா கவலைகளையும் அங்கே விட்டுட்டு வருவீங்க. என்னெல்லாம் வந்து உங்களோட லைஃப்பில் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயத்தெல்லாம் பாபா கூட டீல் போட்ட மாதிரி நீங்கள் சூப்பராக பாபா கூட சேர்ந்து உங்களோட வாழ்க்கையில் அதெல்லாம் வந்து சக்ஸஸ் பண்ணிக்குவீங்க. நீங்கள் எப்போ கோயிலுக்குள்ளே என்டர் ஆகிறீங்களோ அந்த என்டர் ஆகிற டைம்லேயே அந்த எனர்ஜியை சென்ஸ் பண்ணுவீங்க. அது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து பாபா இங்கே இருக்காரு, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாருன்னு காட்டி கொடுப்பாரு. அது வந்து நீங்கள் யார்ட்டையும் சொல்லவே முடியாது, அதாவது சொல்லி அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. உங்களுக்குள்ள அந்த மிராக்கிள்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக தெரிய ஆரம்பிக்கும். உங்களை வந்து நிறைய சஃபரிங்கில் இருந்து ஃப்ரீ பண்ண போகிறாரு பாபா இந்த டைமில். நீங்கள் ஒருத்தர் வேண்டதே உங்களுக்குள்ள உங்களோட குழந்தைங்க, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸு, நீங்கள் யாருக்காக வேண்டுறீங்களோ, யாரெல்லாம் உங்களோட வெரி க்ளோஸ்டு ஒன்ஸ்ன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் தாராளமாக அவங்களுக்கும் நல்ல விஷயங்கள் ஏற்படுறத ரொம்பவே நல்லா பார்ப்பீங்க. அதே மாதிரி இப்போது ப்ரெக்னென்சிக்காக டிலே ஆகிட்டுருக்கு, அதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவாக ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. இந்த டைம் பீரியடில் வந்து நீங்கள் எதுக்குமே பயப்படாமல் எந்த இடத்துல வந்து உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்களோ அந்த இடத்துல உண்மையை சொல்லணும். இவங்க வந்து நம்ம இந்த உண்மையை சொன்னால் நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்களோ, நம்மளை வந்து கேவலமாக பேசிடுவாங்களோ, எதுக்குமே பயப்படாதீங்க. நீங்கள் உண்மையை சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதை கொடுக்க போகுது. உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்சஸை கொடுக்க போகுது. அது உங்களோட ஃபேமிலியிலையாக இருந்தாலும் சரி, ஒரு லார்ஜ் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் கேட்கப்படுதுன்னா அது பொய்யை மறைக்கவே வேண்டாம், உண்மையை சொல்லிடுங்க. அந்த உண்மையை சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு வரணும். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன டெஸ்ட்டு தான். இந்த தைரியம் வந்து உருவாக உங்களோட வாழ்க்கையில் நிறைய சாதனைகளை மேற்கொள்கிறதுக்கு உண்டான அமைப்பு வந்து உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மந்த்து முடிஞ்ச அளவுக்கு தேவையானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அது நீங்கள் எப்படி பண்ணாலும் ஓகே. ஒரு காசு கேட்டு ஒருத்தவங்க வராங்கன்னா உங்கள்கிட்ட அந்த காசு இருக்குன்னா அது நீங்கள் அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னா தாராளமாக கொடுங்க. யாராவது பசியால் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுங்கள். பெட் அனிமல்ஸை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறது, ஆன் டைமுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அது குழந்தைங்களோ பெரியவங்களோ பெட்ஸோ இதெல்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டராக லைஃப்பில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு டெய்லி ஒரு சின்ன வாக்காது, நீங்கள் இதுக்கு மேலேயும் நல்ல பெட்டராக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பட் உங்களோட ஹெல்த்தை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு டெய்லியும் கொஞ்சம் தூரம் நடங்க, வாக் பண்ணுங்கள். வாக் பண்ணுறது உங்களுக்கு அதுவே பெரிய மாற்றத்தை உங்களோட ஹெல்த்தில் மாற்றி கொடுத்துரும். இதுதான் இந்த மந்த்துக்கு உங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்கள். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு நீங்கள் நினச்சிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, லைஃப் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தான். சில நேரம் பிரச்சனைகள் வந்ததுன்னா பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு வெளியே வருவீங்க, நல்ல விஷயம் சில நேரம் ஏற்படும். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள்னா, இப்போ ஏதாவது ரொம்ப பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருந்ததுன்னா இது சீக்கிரமாக நகர்ந்துடும், இதுவும் பாஸ் ஆகும், இதையும் வந்து நீங்கள் கடந்து போக தான் போகிறீங்க. இது ரொம்ப நாள் இந்த பிரச்சனைகளுக்குள்ளே இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த மாற்றங்கள்லாம் ரொம்ப சீக்கிரமாக பாபாவோட சாண்டிங் பண்ணுறப்போ, பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸில், பாபாவோட லைட்லனா நீங்கள் வந்து ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு, இல்லை கோயிலுக்கு போகிறீங்கன்னா விளக்குக்கு பக்கத்தில் அந்த விளக்கேற்றி வச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்து சாண்ட் பண்ணுங்கள். அதுதான் பாபாவோட லைட். அவரோட முகமும் அந்த லைட்டில் தெரியும், அதே லைட்டில் உங்களோட முகமும் தெரியுது. அந்த இடத்துல பாபாவை நினச்சி நீங்கள் சாண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி விட்டுருவார். அவரோட சாண்டிங் வந்து நீங்கள் சாய்ராம்னு சொல்கிற ஒரு சின்ன சாண்டிங்கே பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயம் இது. இந்த சைக்கிள் நீங்கள்
வேகமாக போயிட்டுருக்கீங்க, பிரச்சனைகள்லேருந்து சீக்கிரமாக விடுபடக்கூடிய டைம் வந்துருச்சு. சில நேரத்தில் உங்களோட ஹார்ட் ஹெவியாக இருக்கலாம், ரொம்ப பழைய விஷயங்கள் ரொம்ப யோசிக்கலாம். அதனால சம்டைம்ஸ் உங்களை அறியாமல் கண்ணீர் வருது அப்படின்னா அது ஒரு தப்பு இல்லை. அந்த கண்ணீர் உங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்துது. அதனால அந்த கண்ணீருக்கு அப்புறம் உங்களோட மனசு ரொம்ப லைட்டாகவும் பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் தானாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. அதே மாதிரி இந்த மந்த் சில புது வாய்ப்புகள்லாம் அமையும். அதெல்லாம் வாய்ப்புகள் எல்லாம் எதையும் வேண்டான்னு சொல்லாமல், நம்ம பண்ணுறது கஷ்டம்னு நினைக்காம வாய்ப்புகளை ஏற்று எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடுங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுங்கள். உங்களோட ஒர்க் பண்ணுற டைம் பீரியட் இந்த டைம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ட்ராவல்லாம் பண்ணக்கூடிய டைம் பீரியட் இந்த மந்தில் வரும். நீங்கள் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ, எங்கெல்லாம் போய் தங்குறீங்களோ, அந்த இடத்துல எல்லாம் பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கூடயே வருது. ட்ராவலில் பாபா உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுறாருன்றதை உங்களுக்கு புரிய வைக்கப்பாரு. அதே மாதிரி நீங்கள் ஒரு புது பொருள் வாங்கணும், அந்த பொருள் வாங்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினச்சது இந்த மந்த் அந்த பொருள் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். சில பொருள் உடஞ்சுது அப்படின்னா அது எல்லாமே நல்லதுக்கு தான். பிரேக் ஆன பொருளை தூக்கி போட்டுட்டு புது பொருளை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுங்கள். உடஞ்ச பொருள் வச்சுருக்க வேண்டாம். அது உடஞ்ச கண்ணாடியோ இல்லை உடஞ்ச வாட்சோ, ஓடாத வாட்சோ, உடஞ்ச ஃப்ரேமோ அதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கான்னு பாருங்கள். அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நீங்கள் எப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த இடத்துல புது பொருள் வரும். அந்த புது பொருள் பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸோடையே உங்களுக்கு சேரும். படிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மந்த் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட படிப்பில் நல்ல ரொம்ப அந்த கவனிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மெமரி பவர் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் பாபா டிவோட்டிஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்த் பாபாவோட ரீடிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.